ஸோ ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்போம். நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளோட அனாலிசிஸை பார்த்து வந்து நிறைய புது புது ட்ரேடர்ஸ் வந்து நல்ல நல்ல ப்ராஃபிட்ஸ்லாம் புக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நமக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்த்து நமக்கும் ஹாப்பியாக இருக்குது. புதுசாக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கும் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி மார்க்கெட்லேயே நிறைய பேர் பல வருஷமாக மீன்ஸ் 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ வந்து. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ வந்து கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ கரெக்டான சப்போர்ட் கொடுக்குறனால தான் எனக்கு இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ண முடியுது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நான் வந்து 31வது வாரம் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 31st ஓகே 31 வாரம் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து அப்டேட் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வரிசையில் நம்ம வந்து 31st வீடியோ வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல. ஸோ நான் வந்து சீக்கிரமாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வீடியோக்கு யாராவது புதுசாக வாரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு டைம் டு டைம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் நம்ம எந்தெந்த ஸ்டாக்லாம் பார்த்தோம், அந்த ஸ்டாக் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வீக்கில் என்ன புது ஸ்டாக் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் வந்து எதுக்கு இந்த ஸ்டாக் வந்து எடுக்கிறேன், நான் வந்து என்ன டெக்னிக்கலாக என்ன இதில் வந்து என்ன டெக்னிக்கலாக நான் வந்து பார்த்து இந்த மாதிரி ஸ்டாக் வந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா வீடியோவும் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து சொல்லணும்னு தேவையில்லை. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு புதுசாக நம்ம வீடியோக்குள்ளே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஓகே, ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக்குன்னு சொல்ல இது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 3-4 வீக்ஸாகவே நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் வந்து விப்ரோ லிமிடெட். ஓகே, விப்ரோ லிமிடெட் வந்து நம்ம வந்து எப்போ எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ட்ரி எடுத்தது வந்து 13 ஆகஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுத்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நான் ஒரு 100 பாயிண்ட்ஸ் டார்கெட் வந்து இதில் வந்து நான் டிசைட் பண்ணி இருக்கிறேன். லாஸ்ட் ஃப்ரைடே மார்க்கெட் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப் ஆச்சு. ஓகே, நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப்சைடில் வந்து மூவ் வந்து வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நான் வந்து நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவில் தான் போய் முடிஞ்சிருக்குது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் சைடில் தான் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ட்ரேடை வந்து நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கு நான் இந்த ஸ்டாக் அப்படி தான் ஹோல்டு பண்ணி தான் வைக்க போகிறேன். ஸோ விப்ரோ இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸ் என்ன பெய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 541 ருபீஸ் பெய்கிட்டு இருக்குது. எந்த ப்ரைஸில் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 488 ருபீஸில் நான் வந்து எடுத்தேன். சம்வேர் நான் இந்த இடத்துல நான் குவான்டிட்டியும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் கீழே வரும்போது நான் எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இங்கேருந்து திருப்பி புல் பேக் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கும் அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுலையும் நான் வந்து கொஞ்சம் குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் குவான்டிட்டி ஆட் பண்ணி நான் வந்து இந்த ட்ரேட் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு நான் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது வந்து ஆதித்யா பிர்லா கேபிட்டல். இப்போ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் வந்து ரொம்ப நான் வந்து எப்படி சொன்னேன்னு நினச்சிக்கிறேன். எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வீடியோ நம்ம கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டவுன் சைடில் வந்து மார்க்கெட் வந்துச்சு. ஓகே, வந்தபோது நிறைய பேர் வந்து பயப்பட்டாங்க. இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிடலாமா, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னு நினச்சாங்க. பட் நான் இந்த இடத்துல கரெக்டாக என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல வந்தால் இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி நான் வந்து ஆட் பண்ணுறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்னோட ஃபேவரில் தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது ஆதித்யா பிர்லா கேபிட்டல். ஸோ இதுலேயும் நான் வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. மார்க்கெட் என் ஃபேவரில் போய்கிட்டு இருக்கிறனால ரொம்ப பெரிய டார்கெட்டும் நான் இதில் வந்து புக் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப சின்ன டார்கெட் தான், 33 பாயிண்ட் தான் நான் வந்து டார்கெட் எடுக்க போகிறேன். பட் நான் எடுக்க போகிற ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மார்க்கெட் என் ஃபேவரில் போய்கிட்டு இருக்கும்போது நான் வந்து அமைதியாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து யாருக்குமே எவ்வளோ வந்து ஈஸியாக வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது. ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு எப்போ மார்க்கெட் அவங்க ஃபேவரில் போக ஆரம்பிக்குதோ, அவங்க வந்து எப்போண்டா எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் எப்போவுமே உங்களோட ஃபேவரில் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். எப்போ மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகுதோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கணும். ஸோ அகைன்ஸ்டாக போகும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல
ஒரு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஓகே, மார்க்கெட் இந்த லெவல் கிட்ட வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இதுக்கு கீழ நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு கீழ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு லெவல் எடுத்துட்டு ஆல்மோஸ்ட் 22 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து போயிருச்சு. இது வந்து நான் நெக்ஸ்ட் வீக்கு ஈஸியா நான் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி வந்து நான் வந்து ஈஸியா கொண்டு போலாம். மார்க்கெட் வந்து என்னோட டார்கெட் குடுக்கும் அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த ட்ரேட்ல வந்து. ஸோ அதனால நான் இந்த ட்ரேடையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போறேன். ஸோ ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இதோட கரண்ட் பிரைஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹236 இருக்குது. நான் வந்து இதை மென்ஷன் பண்ணிடுறேன். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸில் கூட மென்ஷன் பண்ணி கேட்டாங்க, நீங்கள் எடுக்கிற ஸ்டாக்ஸை வந்து ஒரு போல்ட் லெட்டர்ஸில் வந்து போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த வாரம் நான் வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறேன். எல்லாத்துலையும் போல்ட் லெட்டரை நான் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நம்ம வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமி கெமிக்கல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சுமிட்டோமோ கெமிக்கல். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஒரு ட்ரேட் வந்து நான் எடுத்தேன். ஆல்மோஸ்ட் வந்து இதோட என்னோட டார்கெட் கிட்ட வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து வந்த பிறகு நான் வந்து இதுலேருந்து எக்ஸிட் பண்ணாதது என்னோட தப்பாக தான் போச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லாவே நான் என்ட்ரி எடுத்த அன்னைக்கே மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட டார்கெட் கிட்ட வரைக்கும் மார்க்கெட் போச்சு. பட் நான் வந்து அந்த இடத்துல என்ன அசால்ட்டாக விட்டுட்டேன் அப்படின்னா, சரி மார்க்கெட் நம்ம ஃபேவரில் தானே போகுது அப்படிங்கிற மாதிரி நான் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எனக்கு அகைன்ஸ்டாகவே போக ஆரம்பிச்சிருச்சு. என்னோட அகைன்ஸ்ட் போகும்போது நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு குவான்டிட்டி வந்து என்னோட குவான்டிட்டி வந்து இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே, இதில் வந்து நான் என்னோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நான் வந்து எப்போவுமே ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த ஒரு குவான்டிட்டி வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஓகே, என்னோட லெவல் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நான் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ நான் வந்து குவான்டிட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்லேருந்து என்னென்னா எக்ஸிட் பண்ணல. இது வந்து நான் காஸ்ட் டு காஸ்ட் மினிமம் இந்த காஸ்ட் டு காஸ்ட் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இந்த காஸ்ட் டு காஸ்ட் கிட்ட வந்துச்சு அப்படின்னா நான் ஒரு வேளை எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஒரு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது சுமி கெமிக்கலில். இப்போதைக்கு இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹560 இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது கீழே வரைக்கும் நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ₹516 கிட்ட நான் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 600, 630, 639 கிட்ட என்னோட டார்கெட் இருக்குது. பட் நான் இதில் இந்த ஸ்டாக்லேருந்து நான் ஒரு பெரிய டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வரப்போகிற வாரத்தில். ஸோ நல்ல டார்கெட் வந்துச்சுன்னா இதுலேருந்து நல்ல டார்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவேன். அப்படி இல்லை மார்க்கெட் இங்கேருந்து இது இன்னும் கீழே போகணும்னு விரும்பிச்சுன்னா நான் வந்து இதுலேருந்து எக்ஸிட் பண்ணுறதுக்கு நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கிடுவேன். ஏன்னா இது வந்து மார்க்கெட் எனக்கு வந்து டோட்டலாக அகைன்ஸ்டாக போய்கிட்டு இருக்குது. என்னோட லெவல்ஸ் நான் ஒரு லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி எப்போவுமே வச்சுருப்பேன். அந்த லெவல்ஸையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி கீழே போய்கிட்டு இருக்குது. பட் ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து தெரியுது. ஓகே, உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ண தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வந்து தெரியுது. ஓகே, உங்களுக்கு தெரியுதா என்னென்னு எனக்கு தெரில. ஆனால் எனக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் வந்து தெரியுது. மார்க்கெட் திரும்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல டார்கெட் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கேருந்து. ஸோ இந்த ஸ்டாக்கையும் நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து கரெக்டாக உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க பட் பெல் பட்டனை கிளிக் பண்ணாமல் இருக்கிறீங்க. ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி லைவ் செஷன் வந்து வந்துக்கிட்டு இருப்போம். FN ஓகே ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்போம். டெய்லி மார்னிங்கில் வந்து 9 AM to 10:30, 11 o'clock வரை நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட லைவில் கூட நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம். ஓகே, நம்ம லைவில் கூட ஏதாவது சஜஷன் கூட கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பந்தன் பேங்க் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 2-3 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் காமிச்ச மாதிரி தெரிஞ்சுது. இந்த இடத்துல நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு அப்சைடு மூவ் வரும் அப்படின்னு நான் வந்து இதை முதல்ல சொல்லியிருந்தேன். பட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எனக்கு அகைன்ஸ்டாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டாக்லேருந்து இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஸ்டாக் ஒரு வேளை ஸ்டாப் லாஸ் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்லேருந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்டாக்கில் என்ன ஒரு அப்டேட் இருந்தாலும் நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
ஸோ ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை மறக்காமல் இடுங்க, செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குற மாதிரி வருது. பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் கிடையாது. நான் இதில் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கிறேன். எப்போ திருப்பி இந்த லெவலை பிரேக் பண்ணுதோ அப்போ நான் என்னோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இதில் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். பந்தன் பேங்க் இதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 203. என்னோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரூ. 210 கிட்ட என்னோட என்ட்ரி ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போ ரூ. 203, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ₹7 மைனஸில் தான் போய்கிட்டு இருக்குது. பரவாயில்ல, நான் வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இது ஒரு நல்ல மூமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன் ஃபியூச்சர் இன்னும் ஒரு 2-3 வீக்ஸில் வந்து இதோட நல்ல ஒரு மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு மூமெண்ட் இதில் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்கு. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து கோல் இண்டியா. ஸோ கோல் இண்டியாவில் நான் லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், மார்க்கெட் இந்த லெவல்கிட்ட வந்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஒரு என்ட்ரி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கேருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இதில் வந்து லாஸ்ட் வீக் வந்து என்ட்ரி எடுக்கலை. ஓகே, நான் வந்து சொல்லியிருந்தேன், லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தேன், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிருச்சுன்னா நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன். இங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்து என் லெவல் கிட்ட வந்துச்சுன்னா நான் வந்து என்ட்ரி ஒரு ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக்கை நான் வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீக் நம்ம வரும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ கோல் இண்டியா இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன். என்ட்ரியும் ஆகலை. ஸோ எதுவுமே பண்ணாதனால நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட்லேருந்து எடுத்துருக்கிறோம், வெளியே எடுத்துருக்கிறோம். அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட். ஓகே, இதில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எஸ்டேட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே தெரியும். கரெக்டாக ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ சப்போர்ட்டில் வந்து நான் வந்து இந்த பாட்டம் நான் எப்பவும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே இந்த பாட்டம் இடத்துல தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து அதிகமாக ட்ரை பண்ணுவேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா நான் வந்து இந்த பாட்டம் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் நான் வந்து என்னோடய ட்ரேட் வந்து பிளான் பண்ணேன். ஸோ பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இந்த ட்ரேட் பிளான் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வந்து நல்ல ப்ராஃபிட் தான் போய்கிட்டு இருக்குது. இதில் வந்து ஓகே 81 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் எந்த சேஞ்சஸும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதையும் நான் வந்து அப்படியே தான் ஹோல்டு பண்ண போகிறேன். ஸோ இதில் உள்ள கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3052. ஓகே, ₹3052 இதோட கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ஸ்டாக் வந்து நான் கரெக்டாக இதே மாதிரி தான் ஹோல்டு பண்ணுவேன். ஸ்டாப் லாஸ் வேணால் நான் வந்து ரொம்ப சின்னது பண்ணிக்கிடுவேன். ஓகே, ஸ்டாப் லாஸ் நான் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கிடுவேன். ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குது. மைட் பி ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இனி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து வெளியே எக்ஸிட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து ONGC. ஓகே, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக அப்டேட் வந்து என்னோட ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் கரெக்டாக அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த ஸ்டாக்கை நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் இதில் ஒரு போல் கூட கேட்டிருந்தேன், இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நமக்கு வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வியூ வந்து எப்போவுமே கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ நான் ஷேர் பண்ணுறத உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். நான் இதுலேருந்து எதுக்கு என்ட்ரி எடுக்கிறேன், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் எதுக்கு இந்த இடத்துலேருந்து மேலே போகுமா கீழே போகுமான்னு கேட்டது நான் எதுக்குன்னா எனக்கு என்னன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நான் இங்கேருந்து டவுன் சைட் பிளான் பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து எனக்கு ஒரு நெகட்டிவாக நான் வந்து எப்போவுமே ட்ரேட் வந்து பிளான் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இது வந்து சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து பல முறை சப்போர்ட் எடுக்குதுன்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து அதிகமான சான்ஸ் என்ன இருக்குன்னா இங்கேருந்து இது மேலே போகிறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இடத்துலேருந்து ஒரு பை ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ONGCயில் வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹297. ஆல்மோஸ்ட் வந்து ₹300 கிட்ட வந்து இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது. அதே மாதிரி இது என்னோடய ஸ்டாப் லாஸ் இது என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 360 ரூபா, ₹330 கிட்ட, ₹340 கிட்ட இதில் வந்து நான் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரொம்ப சின்ன டார்கெட் தான், பெரிய டார்கெட் நான் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து 6 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 6 ஸ்டாக் வந்து நம்ம இன்னைக்கு அடுத்த வாரத்துக்காண்டி பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புது ஸ்டாக்கும் அடுத்த வாரத்துக்கு வந்து எடுத்து கொண்டு போகல. எந்த ஒரு ஸ்டாக்கும் நம்ம பார்த்தோமோ லாஸ்ட் வீக்கில் என்னென்ன ஸ்டாக்லாம் பார்த்தோமோ சேம் ஸ்டாக்கை தான் நம்ம வந்து ஹோல்டு பண்ணி கொண்டு போக போகிறோம். ஏன்னா புது ஸ்டாக் எடுக்கிற அளவுக்கு நான் வந்து இன்னும் கேபிட்டல் வந்து நம்மக்கிட்ட வந்து எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் நம்மளால் புது ஸ்டாக் வந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதே ஸ்டாக் வந்து நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம்.
ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன், உங்களோட வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் உங்களோட மீட் பண்ணிக்கிறேன். ஸோ அன்டில் தென் பாய்.